இவங்க பண்ற சில்லறத்தனம் எல்லாம் நமக்கு சாதகமாத்தான் முடியுது. இன்னும் 3 தினங்கள்ல நடக்க இருக்கக்கூடிய, சரித்திரம் படைக்க இருக்கக்கூடிய சித்திரை முயலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தடை விதிக்கணும்னு ஒருவர் உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த தடையெல்லாம் உடைச்சாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயாவின் வழியில் நின்று எண்ணற்ற தடைகளை உடைத்தவர். இதெல்லாம் ஏமாத்திரம். மாண்புமிகு உயர் நீதிமன்றமே சித்திரை முயலவு மாநாட்டிற்கு தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கிடுச்சு. இருந்த போதிலும் வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை விதைத்தவர்கள் யார்? இந்த மாநாட்டு நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு அதை கடந்து இங்க சமூக ரீதியில் நிலைத்துவிடக் கூடாது, வன்னியர்கள் வாழ்வுரிமை பெற்றுவிடக் கூடாது, வன்னியர்கள் இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதா என்கின்ற கேள்வி நமக்குள்ளார இருக்கு. இந்த வழக்கின் விசாரணையானது இன்று காலை உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு மனு தாக்கல் செய்திருந்தவர் வடநெவலி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு பொன்னுரங்கம் அவர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஆஜரானவர் மருத்துவர் ஐயா அவர்களின் மாணவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் இளவல் சமூக நீதி பேரவையுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள். வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொட்ட வழக்கெல்லாம் வெற்றித்தான். அதாவது இந்த வழக்கை பற்றி நம்ம யாரும் சிந்திக்கலாம். நம்ம மாநாட்டு பணியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வழக்கு நீர்த்து போகும் என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகம் இல்லாமதான் இருந்துச்சு. இருந்த போதிலும் நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு வடநெவலி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அவர் வழக்கு தொடுத்திருந்தால் கூட இதை கடந்து போயிருந்திருக்கலாம். அதுவும் அவர் ஒரு தார்மீக காரணங்களை அடுக்கி இருந்தால் கூட அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனால் வன்னியர்கள் மீதான வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மாநாடு நடந்துவிடக் கூடாது என்கின்ற மனப்பாங்கோடு மனு தொடுத்திருக்கக்கூடியவர் யார்? இந்த தில்லுமொழி வேலைகளை எல்லாம் பார்த்தது யார்? இந்த தில்லுமொழி வேலைகளை எல்லாம் பார்த்தது சாட்சாத் வன்னிய விரோத திமுக. மனு தாக்கல் செய்திருந்தவர் திமுகவுடைய திருப்போரூர் ஒன்றிய துணை செயலாளர் திரு பொன்னுரங்கம் அவர். அப்ப வன்னியருடைய வாழ்வுரிமை பெற்றுவிடக்கூடாது, வன்னியர் மாநாடு நடந்துவிடக் கூடாது என்ற திட்டமிட்டு தடை விதிக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டது திமுக. கண்டிப்பா ஒரு நிச்சயமா அவங்களுக்கு கட்சிக்காரரை கலந்து ஆலோசிக்காம இந்த வழக்கை தொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க கட்சிக்காரருடைய தூண்டுதல் பேர்ல இந்த மனு தாக்கலா செஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கணும். சரி, அவர் பட்டியலிட்ட காரணங்கள், அந்த காரணம் தான் நமக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் பெருத்த சமுதாயத்தை எப்படியாக இழிவுபடுத்த முடியுமோ அப்படியாக இழிவுபடுத்தியிருக்கிறது அந்த பட்டியலிட்டு இருக்கக்கூடிய காரணம். இது இவரோட பார்வையா இல்லைன்னா இவரை தூண்டிவிட்ட திமுகவுடைய பார்வையா? எங்களை என்ன கேர பசங்க நினைச்சுக்கிட்டு இருக்குதா திமுக? எங்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்றுக்கிட்டு என் ஆட்சியில உட்காந்துக்கிட்டு எங்களுக்கான உரிமைக்காக கூட ஒரு இடத்துல ஒன்று கூட கூடாதுன்னு திட்டம் போடுறீங்கன்னா உங்களுக்குள்ளார எவ்வளவு வன்மம் வன்னியர்களுக்கு எதிராக பதிந்திருக்கும், பொன்னுரங்கம் அவர்கள் காரணத்தை அடிக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு பொய்யை மூட்டை கட்டி வன்னியர்களை எல்லாம் ஒரு வன்முறையாளர்களை மாதிரி சித்தரிச்சு, வன்னியர்களை எல்லாம் ஒரு சாதி வீரர்களை போல சித்தரிச்சு, பழைய மரக்காரம் கலவரத்துல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் மூடி மறைச்சு ஒரு அப்பட்டமான பொய்ய பட்டியலிட்டு இருக்கிறார். பொன்னுரங்கம் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேடிலேயே மனு அளித்திருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு பாருங்க, அவர் லெட்டர் பேடே அழகா தெல்ல தெளிவா காட்டுது. முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தோட, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் படத்தோட, தாமோ அன்பரசன் படத்தோட ஒரு தீவிர திமுகவுடைய விசுவாசியாக இந்த மனுவை அவரு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, வருகின்ற 11ஆம் தேதி சித்திரை முயலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடானது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாமல்லபுரத்தில் பல ஆண்டுகளுக்காக திருவிடந்தையில் நடக்கவிருக்கு. இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்கணும். ஏன் தடை விதிக்கணும் பட்டியலிடுற காரணம் பாருங்க. மாமல்லபுரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை பௌர்ணமி அன்று இரவு மாமல்லபுரம் கடற்கரையில் வன்னியர் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அவ்வாறு நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வந்து செல்லும் வன்னிய சமுதாய இளைஞர்கள் மாமல்லபுரத்தை சுற்றி வாழும் தலித் சமுதாய மக்கள் மீது வன்முறை தாக்குதல்
நடைபெறுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது. யார் சொல்றா? திமுகவுடைய ஒன்றிய துணைச்சாளர். யார் மீது வழி போடுறா? வன்னிய சமுதாயத்தினர் மீது. அப்பட்டமா சொல்றாரு அவரு. யாரே ஒரு குறிப்பிட்டுள்ள வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்கன்னு ஒரு திமுகவுடைய ஒன்றிய துறை செயலாளர் ஒரு மாநாட்டிற்கு எதிராக மனு போடுறாரு, தள்ளுபடி செய்யணும்னு, தடை விதிக்கணும்னு வழக்கு தொடுக்கிறாருன்னா கண்டிப்பா கட்சிக்காரனை கலந்து ஆலோசிக்காம முடிவெடுக்க மாட்டாரு. அவருடைய மனு எவ்வளவு வன்மம் புரிஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளவு வன்மம் புரிஞ்சிருக்கு பாருங்க. பழைய மரக்காலம் கலவரத்தின் போது என்ன நடந்துச்சு, யார் உயிர் பலி போடுச்சு, அந்த கலவரத்தை செய்தவர்கள் யார், யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் கைது செய்யப்பட்டார்கள் என்பது இன்னைக்கும் அப்பட்டமா அத்தனை பேருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 6 பேர் மரக்காலம் கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? மரக்காணம் வழியாக வருகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி, அப்பாவி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் வன்னியர் சங்கத்தினர் மீதும் சிலர் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. இதனால வன்னிய சமுதாயத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனால பாதுகாப்பு ஏற்படுத்தணும் சொல்லியிருந்தோம். அதுதான் ஒரு உண்மையான நடுநிலைவாதி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் ஒரு திமுக காரங்க, விசிக காரர் சொல்லுங்க, திமுக காரர் சொல்றார் வன்னியர்கள் கலவரக்காரர்கள், வன்முறையாளர்கள் அப்படின்னு பொருள்படி சொல்றாரு. அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, இதில் உச்சமாக 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து வன்னியர் சங்கம் பொதுக்கூட்டத்தில் கொண்டு வீடு திரும்பிய அப்ப இவர் அந்த 2013 சொல்லியாடுற இத்தனை ஆண்டுகளாக இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்றாரு. திமுக ஒன்றிய துறைச்சேராக இருக்கக்கூடிய பொன்னுரங்கம் அவர்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு தெரியல. 1987 சாலை மறியல் போராட்டத்தின் போது அப்பாவி பட்டியல் சமுதாயத்தினுடைய குடிசைகளை கொளுத்தியது அத்தனை யாரு தெரியுமா? சாட்சா திமுக காரன். ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தை தீவிரப்படுத்த போறோம், யாரும் இந்த பாதையை சாலையை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருந்த போதும் வேண்டும்னே விடாப்பிடியாக திமுக 30 விழா நடத்துறான் அந்த தேதியில அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு விழா நடத்துறாங்க. இங்க யார் உரிமைக்காக உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டாளியும் ஒரு வன்னியனும் ஐயா சாலை மறியல் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வாகனம் கூட தாண்டி போக முடியாது, ஒரே ஒரு வாகனம் கூட தாண்டி போக முடியாது. எல்லாரும் திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே என்னடா இது, நாங்க ஆண்ட கட்சியா இருந்தவங்க அடுத்த ஆள கட்சியா இருக்க போறாங்க, எங்களையே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கம் தான் கட்டுப்படுத்துதுன்னா அப்படிங்கிற கோபத்தோடு வன்னியர்களுக்கு இடையாகவும் பறையர் சமுதாயத்து மக்களிடையாகவும் ஒரு சாதி மகளை ஏற்படுத்த வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியோடு திமுக கொடுத்து விட்டு போனதான் அந்த குடிசைகள் எல்லாம். அன்னைக்கு வன்னியருடைய குடிசையும் கொளுத்தப்பட்டுச்சு. காழ்ப்புணர்ச்சியோடு வன்னியருடைய குடிசையும் பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய குடிசையும் கொடுத்துருவோம் திமுக. இந்த வரலாறு தெரியுமா? ஏன் பேசுங்க, அதை பேசுங்க, அதை பேசுங்க. சொல்றா பாருங்க, வன்னிய இளைஞர்களால் பாருங்க, வன்னியர் இளைஞர்களால் ஒரு குறிப்பிட்டவர்களால் சொல்ல, வன்னிய இளைஞர்களால் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மரக்காணத்தில் மிகப்பெரிய ஜாதிய வன்முறை நடைபெற்றது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னும் திமுக வன்னியன் திமுக வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குந்தா கொடுமையா? இதை விட கால கொடுமை எதுவும் கிடையாது, இதை விட கால கொடுமை எதுவும் கிடையாது. இதில் பல கிராமங்களில் வீடுகளுக்கு தீட்டும் 850 வாகனங்கள் அடித்து நொறுக்கியும் 2 பாலங்கள் தகர்த்தும் 150 மரங்களை வெட்டி சாய்த்தும் மனித சமுதாயத்தின் மீது வன்முறை விளையாட்டு நடைபெற்றது. ஆமா, நடந்துச்சு. 850க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்க அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. யாரால் அடித்து நொறுக்கப்பட்டது? அதை உண்மையை சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட கும்பலால் 850க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிதிரண்டு வந்திருந்த கூடிய 850 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. எங்க இருந்து வந்த வாகனம், யாருடைய வாகனம், அது சொல்லுமா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாகனம். 850க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாகனத்தை ஒரு சாதி வெறிபிடித்த சாதி வெண்ணும் கொண்ட வன்னியர்களுக்கு எதிரான விரோத போக்கை வளர்த்து விட்ட ஒரு கும்பலால் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாகனம் அடித்து நொறுத்தப்பட்டு கொளுத்தப்பட்டது. நீதி கேட்க வேண்டியது நாங்கய்யா, நீதி கேட்க வேண்டியது நாங்க. 150க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டுச்சா. வன்னியர் சங்க மாநாட்டிற்கு யாரும் போயிடக்கூடாதுன்னு அந்த வண்டிய மரங்களை வெட்டி வீதியில போட்டு மறிச்சது யாரு? நாங்க மாநாட்டுக்கு போடணும்னு போறோம், நாங்க எப்படியா மரத்தை வெட்டி மறிக்க முடியும்? இன்னொன்னு புரிஞ்சுக்கிங்க, கடலூர்ல இருந்து மாயாவரத்துல இருந்து கும்பகோணத்துல இருந்து புதுக்கோட்டையில இருந்து கன்னியாகுமரி கடகோடியில இருந்து வரக்கூடியவ, மாநாட்டிற்கு ஆர்வமா பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணி வரக்கூடியவ, தான் வண்டி போகக்கூடாதுன்னு போற வழியில இருக்கக்கூடிய மரத்தை ரோட்டில் வெட்டி போட்டுட்டு மறிச்சுப்பானா? முட்டாள்தனமா இல்லையா அது? என் ஊர்ல வேற ஒருத்தர் வந்து மரத்தை வெட்டி போட்டுற முடியுமா? மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டு விட்டுற முடியுமா? இவ்வளவு எழுச்சியாக வன்னியர் சங்க மாநாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்களே, அங்க ஏற்கனவே கோடி பேர் கூடி நிற்கிறானே, மிக பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடக்குது என்கின்ற வைத்தறிச்சல்ல ஒரு கும்பல், ஒரு சாதி வன்மை பிடிச்ச கும்பல், வன்னியர்களுடைய எதிரான விரோதத்தை வளர்த்து விட்ட கும்பல், அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க பகுதியில் மரத்தை வெட்டி போட்டு ஒரு வண்டியும் போகக்கூடாதுன்னு தடுத்துடும். அப்ப யார் அந்த கலவரக்காரர்கள்?
அவர்களை பற்றி குற்றம் சொல்லாம இவர்கள் இப்படியான சூழ்ச்சி வலையெல்லாம் பின்றாங்கன்னா இவர்கள் மனதிற்குள்ளார வன்னியர்களை பற்றி என்ன வேணாலும் சேர்த்த வாரி இறைச்சிடலாம், இந்த ஊர் நம்பிடும், இந்த உலகம் நம்பிடணும் என்கின்ற திட்டமிடல் இருக்கா இல்லையா? ஒரு திமுகவுடைய பிரதிநிதி சொல்றாப்லங்க, திமுக பிரதிநிதி, ஒரு 3 பேர் அப்பாவி வன்னிய உயிர்கள் பறிபோயிருக்கு, குற்றவாளி யார் என்று கோர்ட் அடையாளம் காமிச்சிருக்கு. 850 மேற்பட்ட வண்டிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஆமா, அடித்து நொறுக்கப்பட்டது யாருடைய வண்டி? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வண்டியா, வன்னியர் சங்கத்தினுடைய வண்டியா? சமூக விரோத கும்பல், சாதி வெறிபிடித்த கும்பல், வன்முறையாளர் கும்பல் அடித்து நொறுக்கினாங்க. அப்படியான அட்டுழியங்களை எல்லாம் நீங்க பண்ணிட்டு வன்னியர்கள் மீது பழி போடுறாங்க. அப்ப திமுக என்ன நினைச்சிருக்க? வன்னியரை நீ என்ன வேணாலும் சொல்லிடலாம், என்ன வேணாலும் பேசிடலாம், அவருடைய உரிமையிலையும் கையை வச்சிடலாம், அவளை வன்முறையாளர்னு சொல்லலாம், சாதி வெறிபிடித்தவர்கள்னு சொல்லலாம், மாநாட்டிற்கு தடை போடலாம், அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கலாம், இடஒதுக்கீட்டு உரிமையை தடுக்கலாம், எல்லாம் பண்ணிடலாம். அவன் வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் ஓட்டு போட்டுடுவான்னு திமுக நினைக்கிறான். அப்போ திமுகவிற்கு வன்னியர்களை பற்றி பயம் இல்லை, அச்சம் இல்லை. வன்னியர்கள் மீது திமுக ஒரு மனுஷனா மதிக்கணும்னா கூட நாம் ஒற்றுமை நிரூபிக்கணும். இந்த வன்னியர் சங்க மாநாட்டில், வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் கோடிக்கணக்கில் குவிந்து வாருங்கள். திமுக பயப்படுங்க. உன மனுஷனா மதிக்கும், சக மனுஷனாவே மதிக்கும். திமுக அவங்கள ஒரு ஆட்டு மந்த கூட்டமாக தான் நினைச்சிட்டு இருக்கு, வாக்கு மந்த கூட்டமாக தான் நினைச்சிட்டு இருக்கு. இல்லைனா இப்படி சொந்த கட்சிக்காரனை விட்டு வழக்கு போட வைப்பாங்களா? எவ்வளோ ஒரு வன்மத்தை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறார், எங்கள் பகுதியில் 85% பட்டியல் சமுதாயத்து மக்களும் 15% வன்னியர் சமுதாயத்து மக்களும். சரி, அந்த கிராமத்தில் வன்னியர் சமுதாயத்து மக்கள் சிறுபான்மையராகவே இருக்கட்டும் வடநெல்லி கிராமத்தில். அதனால் என்ன இப்போ அப்புறம் மறைமுகமாக அவர் என்ன செய்தி சொல்ல வராரு? அவங்க நீங்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் சகோதர சமுதாயம் இருக்கட்டும், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காகவும் அவர்களுக்கான சமூக நீதிக்காகவும் தான் இந்த மாநாட்டில் கோஷம் எழுப்ப போகிறோம், கோரிக்கை வைக்க போகிறோம். பட்டியல் சமுதாயத்து மக்கள் தாராளமாக இதில் கலந்துக்க தான் இருக்கிறாங்க. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லணும்? இவரே இந்த 2 சமுதாயங்களும் நேர் எதிர்மறை சமுதாயங்கள், இந்த 2 சமுதாயத்திற்குள்ளார முட்டல் முதல் இருக்குது என்பது போல திட்டமிட்டு காண்பித்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் எங்க 180% கிராமத்தில் 85% வன்னியர்களும் 15% பட்டியல் சமுதாயத்து மக்களும் இருக்கிறாங்க. எங்கெங்க பிரச்சனை வந்துச்சு? எங்கேயும் இல்லையே. ஏன் இவருடைய பேச்சுடைய நோக்கம் என்னவார்? ஒத்துமையாக இருந்துடக்கூடாது, சொந்த மதத்தை சந்திச்சிடவே கூடாதுன்னு திமுக எப்படியெல்லாம் சில்லற தரத்தை பண்ணுது.